என்னது பென்டனால சைனா மாற முடியுமா? அது எப்படி ப்ரோ பென்டனால சைனா மாற முடியும்னு நீ சொல்ற அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா, ஆம்னிட்ரிக்ஸால எந்த ஏலியனுடைய டிஎன்ஏவும் காப்பி பண்ண முடியுதுன்னா, அப்பனா நம்மள பொறுத்தவரையில சயின்ஸும் ஏலியன்ஸ் தானே. அப்படி பார்த்தா சயின்ஸோட டிஎன்ஏவ காப்பி பண்ணியும் ஆம்னிட்ரிக்ஸால யூஸ் பண்ண முடியும்ல. அதுக்கு அவங்க யூனிவர்ஸ்ல சயின்ஸுங்கிற ஒரு ஏலியன் இனம் இருக்கணுமாப்பா அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா, ஒருவேளை கோகு பீரஸ் பிளானட்ல இருந்து எர்த்துக்கு டெலிபோர்ட் ஆகுறதுக்கு பதிலா பென்டனோட யூனிவர்ஸ்ல குதிச்சிட்டாருன்னா, அங்க ஒருவேளை பென்டனையும் மீட் பண்ணிட்டாருன்னா, பென்டனோட ஆம்னிட்ரிக்ஸ் கோகுவோட டிஎன்ஏவை காப்பி பண்ணி அது பென்டனால யூஸ் பண்ண முடியும்ல. இப்படி இருக்கிற பென்டனுடைய நியூ ஏலியன் ஃபார்ம் ஆனது சயின்ஸ் இனத்துல இருக்கிற லெஜெண்டரி சூப்பர் சயின்ஸ் அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஏலியன் ஃபார்மா தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆம்னிட்ரிக்ஸ்லயே ஒரு எபிலிட்டி இருக்குங்க. இப்ப பொதுவா ஆம்னிட்ரிக்ஸ் ஒரு ஏலியனோட டிஎன்ஏ காப்பி பண்ணுதுன்னா, அந்த இனத்திலேயே இருக்கிற ஒரு ஹை லெவல் பீயிங்கோட டிஎன்ஏவா ஆம்னிட்ரிக்ஸ் மாத்தி தான் பென்டன் கிட்ட தரும். அப்படி பார்த்தா சயின்ஸ் இனத்திலேயே இந்த லெஜெண்டரி சூப்பர் சயின்ஸ் டிஎன்ஏ தான் பென்டன் கிட்ட கிடைக்கும். அதான் பென்டன் யூஸ் பண்ணுவாரு. இப்ப பென்டனோடைய லெஜெண்டரி சூப்பர் சைன் ஃபார்மா இல்ல கோகுவோடைய பேஸ் ஃபார்மா இதுக்கு நடுவுல சண்டை வச்சா யார் ஜெயிப்பாங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே.